Hi friends, welcome to Tutor Joes. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்செக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணி மேட்ரிக்ஸை கெட் பண்ணணும். இப்போ அதுக்காக iStream அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஆம்பரசன் ஆப்ரேட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் iStream ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இப்போ மேட்ரிக்ஸை கெட் பண்ணோம். இதில் நமக்கு 2 டைமென்ஷன் அரே அப்படின்னால நெஸ்டட் டைப் ஆஃப் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட்டு i0 i<3/3 மேட்ரிக்ஸ்னால 3 அப்படிங்கிற லிமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நெஸ்டட் டைப்பில் இன்னொரு லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு j = 0 j<3 j ++ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். அதில் வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக இன்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். a of i, j அப்படிங்கிற வேரியபிளில் வேல்யூ கெட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணணும். அதனால் o.a of i, j அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அதில் நம்ம ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இன்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன்லேயும் ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி அவுட்புட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் அவுட்புட். பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸை கெட் பண்ணியாச்சு. அடுத்து மேட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணோம். இப்போ அந்த ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுனால கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்தது டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளேருந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த டேட்டா அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துறேன். அடுத்தது ஃபங்க்ஷன் நேம் ஆப்ரேட்டர் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் கொடுத்துறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்ட்டாக வரதுனால டேட்டா ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ லூப் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் இன்ட்டு i = 0 i<3 i++ ஃபார் இன்ட்டு j0 j<3 j++ o.a of ij அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க மேட்ரிக்ஸில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணி அதோட பார்த்தீங்கன்னா a of i, j அப்படிங்கிற பொசிஷனில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணி o of a of i, j அப்படிங்கிற அட்ரஸ்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு ரன் ஆக முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆட் ஆகி o அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்க a அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ரிட்டன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் o. நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் டேட்டா அப்படிங்கிற கிளாஸுக்கு o1 o2 o அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். அடுத்து cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸை கெட் பண்ணுறதுக்காக cin யூஸ் பண்ணி o1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் மேட்ரிக்ஸ் கெட் பண்ணோம். cout யூஸ் பண்ணிக்கிறேன். என்டர் செகண்ட் மேட்ரிக்ஸ். அடுத்து cn யூஸ் பண்ணி o2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் மேட்ரிக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த o1 o2 அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீம் ஓவர்லோட் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் இருக்கிற மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கை யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ o அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார o1ல் இருக்க வேல்யூ ப்ளஸ் o2ல் இருக்க வேல்யூ. இப்போ இதில் இருக்கிற ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர்லோட் பண்ண ஆப்ரேட்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டில் இருக்க மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி o அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ o அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். ரிசல்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மெசேஜோட cout
ஓவில் இருக்க மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ரிசல்ட் ஸ்டெபிளாக இருக்கிறதுக்காக கெட் சிஹெச் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் மேட்ரிக்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிஅவுட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜோட ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். சிஅவுட் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு O1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் பண்ணோம். /n செகண்ட் மேட்ரிக்ஸ். செகண்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு O2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்குது. அப்போ சிஅவுட் O2 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெசேஜுக்கு கீழே நமக்கு பிரிண்ட் ஆகணும், அதனால /n நியூ லைன் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். Ctrl F9. இப்போ என்டர் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 1 அப்படின்னு சொல்லி மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக 1 அப்படிங்கிற வேல்யூவில் ஃபில் பண்ணுறேன். அடுத்த செகண்ட் மேட்ரிக்ஸ் 2 2 அப்படிங்கிற வேல்யூவை ஃபில் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ் அதனுடைய ரிசல்ட் அடிஷன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ப்ளஸ் ஸ்ட்ரீம் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும் www.tutorjobs.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.